வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 10. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய் போட்ட ஒரு வெந்தய குழம்பு ஒன்று பண்ண போறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு கறி. ஸோ உருளைக்கிழங்கு கறி அந்த வெந்தய குழம்புக்கு ரொம்ப காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பக்கம் வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. ஸோ தாளிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, வெந்தயம் தான். வெந்தயம் வந்து நல்ல ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. சும்மா துளியூண்டெல்லாம் போட வேண்டாம், அப்பதான் அந்த வெந்தய குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கடுகு, வெந்தயம் தாளிச்சிக்கலாம். இது கூடவே வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் சேர்க்கிறேன் நான். பரங்கிக்காயும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். இந்த எண்ணெயில கொஞ்சம் பரங்கிக்காய் வதங்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு கறிக்கு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நல்லா உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிட்டு அந்த தோலோட தான் அப்படியே கட் பண்றேன். இதில் வந்து வத்த குழம்பு பொடி சேர்த்துடலாம். நம்ம அந்த எண்ணெயிலேயே பரங்கிக்காய் கொஞ்சம் வதங்கிடுது. நல்லா ஒரு 3 டீஸ்பூன் வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த காரம் உங்களுக்கு எப்படியோ அந்த தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் ஒரே ஒரு பெரட்டிட்டு புளி வந்து நல்ல ஒரு லெமன் சைஸ்க்கே புளி கரைச்சி வச்சிருக்கேன் ரெடியா. ஸோ இதை அப்படியே சேர்த்துடலாம். நம்ம தேவையான உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா கொதிச்சு அந்த புளி தண்ணியிலேயே வந்து பரங்கிக்காவும் வெந்துடும். அதில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இறங்கி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருந்தேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு கறி தான் பண்ணுறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். சிம்ல வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். பாருங்க, அந்த புளி தண்ணிலேயே வந்து பரங்கிக்காய் வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இதுக்கு வந்து வெல்லம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அந்த பரங்கிக்காயிலேயே ஒரு ஸ்வீட் இருக்குமா. ஸோ அதுவே வந்து அந்த புளியோட எடுத்துட்டு அப்படியே நல்லா அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதனால இதில் வந்து வெல்லம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பரங்கிக்காய் போடும்போது மட்டும். இது ஒரு வட்டி கலரிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து உண்டுன்னு விட்டுருக்கேன், அதனால வந்து தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கு. எப்பயுமே கொஞ்சமாக விடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் கூட விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்துருக்கு. இதில் வந்து நான் மிளகாப்பொடி சேர்க்குறேன், இட்லி மிளகாப்பொடி சேர்க்குறேன். காரப்பொடி வந்து வெறும் வரமிளகாப்பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், இல்லை இட்லி பொடி இருந்தால் அது சேர்த்துக்கலாம், கறிப்பொடி வச்சுருந்தோம்னா கறிப்பொடி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பண்ணுறது வந்து நம்மளுடைய விருப்பம் தான், எந்த பொடி வேணாலும் சேர்த்து பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி பொடி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயம், ஆல்ரெடி இட்லி பொடியில் பெருங்காயம் இருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கூடவே அரிசி மாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரத்தி விட்டுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சிம்ல வச்சுட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கருவேப்பிலையும் போட்டுருவோம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். பரங்கிக்காய் வெந்தய குழம்பு ரெடி. அந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு சிம்ல வச்சு அப்படியே விட்டாச்சு, அது பாட்டு அது ரோஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் சமையல் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரங்கிக்காய் வெந்தய குழம்பு தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட இந்த பரங்கிக்காய் நீங்கள் வந்து அந்த தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவாமிரதமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ் யூஷுவல் இந்த குழம்பு பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இந்த குழம்புக்கும் நல்லாயிருக்கும். டெஃபினட்டா பரங்கிக்காய் வெந்தய குழம்பு அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, இந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.